திமுகவுக்கு இருக்கக்கூடிய சிறுபான்மையின ஓட்டுகளை வந்துட்டு விஜய் பிரிப்பாரு அப்படின்ற விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜயோட அரசியல் எப்படி இருக்குன்றதுக்கான உங்களுடைய பார்வை என்ன சார்? தமிழ்நாட்டில் கட்சியை ஆரம்பிக்கிறது எவ்வளோ பேர், நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் ஆரம்பித்து நடத்தியிருக்கிறாங்க. விஜய் இப்பொழுது ஆரம்பித்து கட்சியை கொண்டு செல்கிறார். அவருடைய கொள்கை என்ன, அவர் எந்த எந்த இலட்சியத்தை நோக்கி பயணம் பண்ணுகிறார், அவர் அப்படி என்பது வருங்காலத்தில் தான் சொல்ல முடியுமே தவிர இப்பொழுது அவர் கட்சியை ஆரம்பித்து விட்டார் என்பதை வைத்துக்கொண்டு எந்த முடிவையும் சொல்லிவிட முடியாது. அதாவது சிறுபான்மை மக்கள் எல்லாம் அந்த பக்கம் போய் விடுவார்கள் என்று சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது உண்மை அல்ல. அதாவது சிறுபான்மை சமுதாயம் என்பது ஒரு தெளிவான சமுதாயம். இது ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு சமுதாயம். ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒவ்வொரு கட்சிக்கும் சில பேர் இருப்பாங்க, இல்லாமல் இருக்க முடியாது. எல்லா கட்சியிலும் முஸ்லீம்களும் இருப்பாங்க, ஆனால் முஸ்லீம் சமுதாயம் இருக்காது. எல்லா கட்சியிலையும் முஸ்லீம்கள் இருப்பாங்க, திமுகவிலையும் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால முஸ்லீம் சமுதாயமே திமுக ஆகிவிட்டது என்று சொல்லிவிட முடியுமா? அது மாதிரி தான் ஒவ்வொரு கட்சியிலும் திமுகவில் உள்ள சில பேர் நிச்சயமாக இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் முஸ்லீம் சமுதாயம் என்பது வேறு, தனி நபர் என்பது வேறு. முஸ்லீம் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு சமுதாயம். அந்த ஒட்டுமொத்தமான முஸ்லீம் சமுதாயம் அரசியல் ரீதியாக என்ன முடிவெடுக்குதோ அதை நோக்கித்தான் பயணம் பண்ணுவார்கள். இந்த பயணம் இன்று நேற்று அல்ல. 1989ஆம் ஆண்டு பாம்பேயில் 3 நாள் நடந்த மாநாட்டில் இந்தியாவில் உள்ள எல்லா முஸ்லீம் அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து எடுத்த முடிவு, அதுக்கு பேர் தான் பாம்பே டிக்ளரேஷன் சொல்றது, பாம்பே பிரகடனம். அந்த பிரகடனத்தின் மூலமாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிஜேபிக்கு நம்மெல்லாம் ஓட்டு போட முடியாது, பிஜேபியோட கூட்டணி வைக்கிற யாருக்கும் நம்ம ஓட்டு போட முடியாது, இது முஸ்லீம் சமுதாயத்துடைய முடிவு என்று அப்பொழுது சொன்னது. அந்த முடிவில் இதுவரை எந்த மாற்றம் இருப்பதாக நாங்கள் காணவில்லை. அது அங்கங்கே சில பேர் அதில் சேர்ந்து கொண்டிருந்தாலும் கூட முஸ்லீம் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக இந்த முடிவிலிருந்து இன்று வரை மாறவில்லை என்பதுதான் எங்களுடைய தெளிவான முடிவாகவும் தீர்மானமாக இருக்கிறது, எங்களுக்கு சாட்சியாகவும் இருக்கிறது.